எல்லாருக்கும் வணக்கம். 2023-24 ஆண்டிற்கான மத்திய அரசோட நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ண பின்னாடி வீடுகளுக்கு சோலார் பேனல்கள் போடுறதுக்கு மானியங்கள் கொடுக்கறதா அறிவிச்சாங்க. இதை அடுத்து மக்கள் கிட்ட நிறைய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. மானியம் வாங்குறதுக்காவது வீட்டுக்கு சோலார் பேனல் போடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரும்பாலான மக்கள் கிட்ட வந்திருக்கும் போது, அதை விட இன்னும் பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டுக்கு மந்த்லி அல்லது பை மந்த்லி கரண்ட் பில் எலக்ட்ரிசிட்டி பில் 5000 ரூபாய், 8000 ரூபாய், 10,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கிறவங்க அந்த பில்லை குறைக்கிறதுக்காக சோலார் பேனல் வீட்டுக்கு அமைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு வந்திருக்கு. இப்ப வீடுகளுக்கு மானியம் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுக்குறாங்க அதை பத்தியும், வீடு இல்லாம மானியம் இல்லாம வேற எந்தெந்த சோலார் பேனல் மூலமா யாருக்கெல்லாம் பயன் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் ஒரு சிம்பிளா பேசணுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. வீடுகளுக்கு அரசு மானியத்துடன் சோலார் பேனல்கள். வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலும் சோலார் பேனல்கள் மூலம் இலவச மின்சாரம் பெறலாம். சோலார் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைத்து தரப்படும். கட்டணமில்லாமல் மின்சாரத்தை பயன்படுத்த உடனடியாக அழைக்கவும். மொபைல் எண் 9952589525. இப்போ இந்த 2023-24 ஆண்டு மத்திய அரசோட பட்ஜெட்டுக்கு பின்னாடி வீடுகளுக்கு சோலார் பேனல் போடும்போது ஒரு தனி நபரோட தேவை, அதாவது அவரோட அவர் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறாரு, ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்றாரு, இதெல்லாம் பொறுத்துதான் எவ்வளவு சோலார் பேனல் ஒருத்தருக்கு போடணும் அப்படிங்கிறத அது அளவீடு வச்சிருக்காங்க. ஒருத்தர் ஒரு சாதாரணமா ஒரு 2 பெட்ரூம் அல்லது ஒரு பெட்ரூம் வச்சுட்டு ஒரு கிச்சன், ஒரு சின்ன ஹால் இருக்கிற ஒரு சின்ன ஃபேமிலியா இருந்தாலும் ஒரு 2 ஃபேன் அல்லது 3 ஃபேன் மாட்டிருப்பாங்க. அது இல்லாம ஒரு சின்ன ஒரு எல்இடி லைட் ஒரு 4 போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு 200-300 வாட்ஸ்க்குள்ள ஒரு 3 ஃபேன் மாட்டிதான் கூட ஒரு 300 வாட்ஸ், ஒரு 3 ஃபேன்ல ஒரு 2 ஃபேன் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில ஃபேன்ல ஒரு 10 நிமிஷம் போடுவாங்க, யாராவது 1 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன குடும்பங்களுக்கு 1 கிலோவாட் சோலார் மின்சாரம் போதுமானதாக இருக்கு. இதுல சோலார் பேனல் போட்ட பின்னாடி மின்சாரத்தை அதிகமா பயன்படுத்தக்கூடிய தேவைகள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேஸ் சிலிண்டர் வச்சு சமையல் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட சோலார் பேனல் போட்ட பின்னாடி இண்டக்ஷன் ஸ்டவ், மைக்ரோவேவ் ஓவன் அந்த மாதிரி வாங்கி வச்சு சமைக்கிறதுக்கெல்லாம் மின்சாரத்தை பயன்படுத்தலாம். வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணலாம், அல்லது ஏசி கூட ஃபியூச்சர்ல வாங்கி மாட்டலாம். ஸோ மினிமம் ஒரு சின்ன குடும்பமா இருந்தாலுமே 1000 வாட்ஸுக்கான சோலார் மின் இணைப்பு சரியா இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம். ரெண்டாவது, கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அல்லது பெரிய வீடு, ஒரு ஏசி இருக்கு, பிளஸ் 3 பெட்ரூம் இருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை இருக்கிறவங்க ஒரு 2000 வாட்ஸுக்கு போட்டா கரெக்டா வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி வீடுகள்ல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வச்சிருப்பாங்க. வாஷிங் மிஷின் 2 நாளைக்கு ஒரு டைம் 1 மணி நேரம் அது ஓடும். ஒரு 1/2 HP மோட்டர் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நம்ம தேவைகள் அதிகமாகும் போது அதாவது 3000 வாட்ஸ் தேவைப்படும். இதுல மானியம் அப்படிங்கிறது ஒரு 1000 வாட்ஸுக்கு 30,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க மத்திய அரசோடது. 2000 வாட்ஸுக்கு 60,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கு மேல 3000 வாட்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய் சேர்த்து 78,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கு மேல மானியம் அவ்வளவுதான். மானியம் மேக்சிமம் சீலிங்கே 78,000 ரூபாய் தான். நீங்க 5000 வாட்ஸ், 6000 வாட்ஸ், 10,000 வாட்ஸ் கூட நீங்க உங்களோட வீட்டோட தேவைக்கு தகுந்த மாதிரி சோலார் பேனல்களை அமைத்து மின்சாரம் உற்பத்தி பண்ணிக்கலாம். பட் மானியம்ங்கிறதோட உச்ச வரும்போது 78,000 ரூபாய். இது வீடுகளுக்கான மானியம். அதுலயுமே ஏற்கனவே மின்சார இணைப்பு இருக்கணும், அந்த வீடுகளுக்கு தான் மானியம் கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தர் புதுசா ஒரு தோட்டத்துல ஒரு வீடு கட்டுறாரு, அந்த வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் எல்லாம் இல்ல, 1 கிலோமீட்டருக்கு அந்த சைடு தான் ரோட்ல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அங்கிருந்து வேற யாருமே கனெக்ஷன் வாங்கலைங்கனால எனக்கு மட்டும் வீட்டுக்கு நான் போடணும் அப்படின்னா அது ரெசிடென்சியல் பர்பஸாவே இருந்தாலும் அதுக்கு மானியம் கொடுக்க மாட்டாங்க. மானியம் வேணும்னா ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கணும். இப்போ இதுதான் சோலார் பேனல் போடுறதுக்கான ஒரு அடிப்படை விஷயம். இதுல சோலார் பேனல் போடலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட தேவை எப்படி? 3000 வாட்ஸ் 4000 வாட்ஸ் போட்டா ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பத்துக்கு ஒரு 2 ஏசி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஃபேமிலிக்கு ஒரு 3000 to 4000 வாட்ஸ் கரெக்டா இருக்கும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, 4000 வாட்ஸா இருந்தாலும் 5000 வாட்ஸா இருந்தாலும் அதிகபட்ச மானியம்ங்கிறது 78,000 ரூபாய் கொடுப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1000 வாட்ஸுக்கு போடும்போது 30,000 ரூபாய், 2000 வாட்ஸ் போடும்போது 60,000 ரூபாய், அதுக்கு மேல நீங்க இன்னொரு 1000 வாட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய் சேர்த்து 78,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு போட்டாலும் மானியம்ங்கிறது 78,000 ரூபாய் தான். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சோ அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சோலார் பேனல்களை அமைத்துக் கொள்ளலாம். இதுல ஒரு சிலர் ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டியில லோடு கொடுத்ததுல ஒரு 3000 வாட்ஸ் லோடு கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு 4000 வாட்ஸ் 5000 வாட்ஸ் எனக்கு சோலார் பேனல் போடுற அப்படின்னா மின்சார அந்த டான்ஜெட்கோல மின் பகிர்மான கழகத்தில் ஒப்புதல் வாங்கணும். ஏன் அப்படின்னா
நீங்க எக்ஸசிவா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது இபிக்கு போகும், திருப்பி நீங்க அதுக்கு போய் நீங்க அவங்ககிட்ட பணம் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் சிக்கல் இருக்கிறனால அவங்க அப்ரூவ் பண்ற அளவுக்கு தான் வந்து சோலார் பேனல் போட முடியும். இல்ல உண்மையிலுமே உங்களுக்கு தேவைகள் அதிகரிக்குது அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஒரு 3000 வாட்ஸ் தான் ஏற்கனவே லோடு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு நீங்க அடிஷனலா வந்து திருப்பி நீங்க மைக்ரோவேவ் ஓவன் இது மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க போறீங்க, அயன் பாக்ஸ் நிறைய யூஸ் பண்ண போறீங்க, அப்படியெல்லாம் ஒரு தேவைகளை சொல்லி டான்ஜெட்கோல போய் ஒரு லெட்டர் கொடுத்து நீங்க உங்களோட லோடு அதிகரிச்சுக்கலாம். அப்படி அதிகரிச்ச பின்னாடி அதிகமாக கூட நீங்க வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு எவ்வளவு லோடு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் சோலார் பேனல்கள் போடுறதுக்கான அப்ரூவல் டான்ஜெட்கோல இருந்து கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடுகளுக்கு அரசு மானியத்துடன் சோலார் பேனல்கள். வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலும் சோலார் பேனல்கள் மூலம் இலவச மின்சாரம் பெறலாம். சோலார் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைத்து தரப்படும். கட்டணமில்லாமல் மின்சாரத்தை பயன்படுத்த உடனடியாக அழைக்கவும். மொபைல் எண் 9952589525. நிறைய ஒரு வீட்டுல வந்து கீழே ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து வீட்டு கனெக்ஷன் இருக்காது. அங்க வந்து அந்த சர்வீஸ் கனெக்ஷன் வந்து கமர்ஷியல் கனெக்ஷனா இருக்கும். அந்த கமர்ஷியல் கனெக்ஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு அதுக்கான சோலார் பேனல் போட்டா அதுக்கு மானியம் கிடைக்காது. ஆனா அது வந்து ஆக்சுவலா சொல்ல போனா அது கமர்ஷியல் எலக்ட்ரிசிட்டி பில் அந்த சார்ஜஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அங்க சோலார் பேனல் போடுறது ஒரு லாபகரமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி கோழி பண்ணை வச்சுக்கிறவங்க, பவர் லூம் வச்சுக்கிறவங்க, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வேற தொழிற்சாலைகளுக்கு எல்லாமே சோலார் பேனல் போடலாம். ஒரு மில் வச்சுக்கிறவங்க கூட அவங்களோட காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய மெர்க்குரி லேம்ப் எல்லாம் வச்சு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி யூசேஜ்க்கு எல்லாமே வந்து சோலார் பேனல் போட்டு மின்சார உற்பத்தி செய்து கொள்ளலாம். இதெல்லாம் கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ். இதுக்கு வந்து மானியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து சோலார் பேனலை பத்தி நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப சோலார் பேனல் அமைக்கும் போது எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா, சோலார் பேனல் வந்து தின் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த தின் ஃபிலிம் தான் இருக்கிறதுலயே வந்து விலை குறைவானது. அது வந்து தரம் அப்படின்னு சொல்ல முடியாது. மின்சாரம் ரொம்ப கம்மியாக தான் உற்பத்தி பண்ணும். அந்த தின் ஃபிலிமுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாலி கிறிஸ்டல்னு ஒன்று இருக்கு. பாலி கிறிஸ்டல்ங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் கிடைக்கும். பாலி கிறிஸ்டலுக்கு அடுத்து மோனோ கிறிஸ்டல். மோனோ கிறிஸ்டல் தான் வந்து ஹை குவாலிட்டி கிடையாது, ஹையர் எஃபிஷியன்சின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அதிக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சோலார் பேனல் எதுன்னு பாத்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டல் சோலார் பேனல்ஸ் தான். அந்த மோனோ கிறிஸ்டல் கூட பைஃபேஷியல், மோனோஃபேஷியல் இருக்குது. மோனோஃபேஷியல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளி நேரடியாக வரும்போது அதுல இருந்து மட்டும் மின்சாரம் தயாரிக்கிறது பேர் மோனோஃபேஷியல். பைஃபேஷியல் என்னன்னா கொஞ்சம் அந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கையில எலிவேட் பண்ணி ஒரு 5 அடி 6 அடி எலிவேட் பண்ணி போடும்போது கீழே நிலத்துல பட்டு எதிரொலிக்கிற அந்த ஹீட்ல இருந்தும் அது எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கும். ஸோ பைஃபேஷியல் மோனோ கிறிஸ்டல் சோலார் பேனல் அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே எஃபிஷியன்சி அதிகமானது. ஸோ அந்த சோலார் பேனல் போடுறது நல்லா இருக்கும், எல்லா தேவைகளுக்கும் பூர்த்தி ஆன அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சோலார் பேனல் போடணும்னா தின் ஃபில்மில் ஸ்டார்ட் பண்ணி பைஃபேஷியல் மோனோ கிறிஸ்டல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3000 வாட்ஸ் நீங்க உங்க வீட்டுக்கு போடணும்னா 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு வரும். இந்த செலவு ஏன் இவ்வளவு டிஃபர் ஆகுதுன்னா அது தின் ஃபிலிம் யூஸ் பண்றாங்களா, பாலி கிறிஸ்டல் போடுறாங்களா, மோனோ கிறிஸ்டல் போறாங்க, இதெல்லாமே பொறுத்து அந்த விலைங்கிறது மாறுபடுது. தமிழ்நாட்டில் வந்து பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் ஏராளமான நிறுவனங்கள் சோலார் இணைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. அது சோலார் பேனல் அமைச்சு தரக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க உங்க வீட்டுக்கு வந்து அதிக கரண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கும் போது, அல்லது இனிமேல் நீங்களோட மின்சார தேவை அதிகமாகும் அப்படின்னா மோனோ கிறிஸ்டல் பைஃபேஷியல் போட்டுக்கிறது ஒரு சரியான தேர்வா இருக்கும். இப்படி சோலார் பேனல் போடுறதுல 2 விஷயம் இருக்குது. இதுல வந்து ஆன் கிரிட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, ஆஃப் கிரிட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம வீடுகளுக்கு போறதா இருந்தாலும் சரி, கமர்ஷியலா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இபில இருந்து நமக்கு சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா இபில நம்ம அப்ரூவல் ஆயிட்டு சோலார் பேனல்களை நம்ம வீட்டில் நிறுவும் போது அவங்க ஒரு நெட் மீட்டர் அப்படின்னு மாட்டிடுவாங்க. அந்த நெட் மீட்டர்ல வந்து உங்க வீட்டில் உற்பத்தி ஆகிற சோலார் பவர் வந்து நீங்க யூஸ் பண்ணாதப்ப இபிக்கு போயிடும். திருப்பி நீங்க யூஸ் பண்ணும்போது இபில இருந்து உங்க வீட்டுக்கு அந்த சோலார் பவரை நீங்க எடுத்துக்கலாம். அது நீங்க எவ்வளவு பவர் உங்களோட சோலார் பேனல் உற்பத்தி பண்ணுதோ அந்த அளவுக்கு நீங்க மின்சாரத்தை ஃப்ரீயா பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா நீங்க இபில இருந்து கன்சம்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான பில் கட்ட வேண்டியது இருக்கும். ஒருவேளை நீங்க ஒரு 4000 வாட்ஸ் நீங்க சோலார் பேனல் போட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு 1000 வாட்ஸ் யூஸ் இதுன்னா ஃபியூச்சர்ல அடிஷனலா இன்னொரு 1000 வாட்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஒரு டைம் போட்டா ஃபைனல் அப்படின்ட்டு இல்லை. ஆனா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா மானியம்ங்கிறது ஒரு டைம் தான் கொடுப்பாங்க. அதனால வந்து முதல்ல போடும்போதே 3000 வாட்ஸுக்கு போட்டுக்குவாங்க. 3000 வாட்ஸுக்கு உங்களுக்கு யூஸ் கண்டிப்பா இருக்கும். சிலர் வந்து ரொம்ப சிக்கனமா மின்சாரத்தை பயன்படுத்துபவர்கள் கூட சோலார் பேனல் போட்ட பின்னாடி அவங்களோட மின்சார தேவை அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ் சிலிண்டர்ல தண்ணி கை வச்சுருந்தவங்க குளிக்கிறதுக்கு அல்லது சமையல் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து மைக்ரோவேவ் ஓவன் அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கும்போது மின்சார தேவை அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி தேவைகள் அதிகரிக்கிறதை கருத்தில் கொண்டு டான்ஜெட்குள் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து உங்களோட தேவை லோடு அதிகம் பண்ணிட்டு வந்து 3000 வாட்ஸுக்கு நீங்க முதல்ல போட்டீங்கன்னா மானியமும் உங்களுக்கு 78,000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு சுதந்திரமா ஒரு நிம்மதியா வந்து
எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தலாம். பல வீடுகள்ல நம்ம பாக்குறோம், ஏசி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அது ரன் ஆயிட்டதுன்னா உடனே பவர் சார்ஜஸ் வரும்னு சொல்லி ஆஃப் பண்றாங்க. ஒரு சில வீடுகளில் ஃபேன் ஓடுறதுக்கே கூட கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. ஸோ இந்த சோலார் பேனல் போட்டீங்கன்னா மின்சாரம் இலவசம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு நிம்மதியா ஒரு சுதந்திரமா நம்ம எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த ஆன் கிரிட் அப்படிங்கிறதுல நீங்க வந்து சோலார் பவர் நீங்க வீட்டில் உற்பத்தி ஆகிறது நீங்க யூஸ் பண்ணாதப்ப இபிக்கு போயிடும். திருப்பி இபில இருந்து நீங்க யூஸ் பண்ணும்போது இபில இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பகல்ல நீங்க எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடக்ஷன் ஜெனரேஷன் நடக்கும். நைட் வந்து ஆனா பகல்ல நீங்க ஆஃபீஸ் போயிருவீங்க, அது வேற எங்காவது போயிருவீங்க. அப்படிங்கும்போது நைட் வந்து யூஸ் பண்ணும்போது டான்ஜெட் கோல் வந்து நீங்க எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி உங்களோட சோலார் பேனல் உற்பத்தி பண்ணுதோ அந்த அளவுக்கான எலக்ட்ரிசிட்டியை வந்து நீங்க இலவசமா எடுத்துக்கலாம். இது தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து ஆஃப் கிரிட் ஒன்று இருக்குது. ஆஃப் கிரிட் அப்படின்னா டான்ஜெட் கோக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ டான்ஜெட் கோக் இணைப்பே இல்லாதவங்க புதுசா ஒருத்தர் கம்பெனி கட்டுறாரு, ஏதோ ஒரு நிறுவனம் கட்டுறாரு அப்படின்னா அவர் வந்து ஆஃப் கிரிட்ல போட்டுக்கலாம். அவர் வந்து ஒரு 100 மோட்டார் ஒரு ஹெச்பி மோட்டார்ங்கிறது வந்து 750 வாட்ஸ், ஒரு 20 மோட்டார் வைக்கிறாரு, 30 மோட்டார் வைக்கிறாரு, அல்லது இது மாதிரி அதிக தேவைகள் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அது ஆஃப் கிரிட்டா கூட போட்டுக்கலாம். ஆஃப் கிரிட் அப்படின்னு என்னன்னா டான்ஜெட் கோக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் பேட்டரி வச்சு அந்த மின்சாரத்தை பகல்ல உற்பத்தி ஆகும் போது அந்த மின்சாரத்தை வந்து பேட்டரி வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கணும். நைட்ல அந்த மோட்டாரை அவர் ஆன் பண்ணி ரன் பண்ணாருன்னா அப்ப அந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா சோலார் பவர் உற்பத்தி ஆகும் போது மட்டும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அவர் யூஸ் பண்ண முடியும். உதாரணமா ஒருத்தர் வந்து தோட்டத்துல இந்த கிணத்துல ஒரு மோட்டார் வைக்கணும், ஒரு 3 HP மோட்டார், ஒரு 5 HP மோட்டார் வைக்கணும்ட்டு டான்ஜெட் கோல் ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோ. நம்ம அவருக்கு சர்வீஸ் கனெக்ஷன் கிடைக்கிறதுக்கு சீனியாரிட்டி அப்படி இப்படின்னு லேட் ஆயிட்டு இருக்கும்போது அவர் சோலார் பவர்ல போட்டு மோட்டர் வச்சுக்கலாம். அப்படின்னா அவர் வந்து ஆஃப் கிரிட்ல கூட போட்டுக்கலாம். ஆஃப் கிரிட்ல போடும்போது 3 HP 5 HP 10 HP மோட்டார் கூட சோலார் பேனல்ஸ் போட முடியும். அப்படி சோலார் பேனல்ஸ் போடும்போது அவர் என்ன பண்ணணும்னா பகல்ல அது சோலார் எனர்ஜி ஜெனரேஷன் நடக்கும்போது அந்த மோட்டாரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப கூட அவர் ஒரு பேட்டரி பேக்கப் வச்சுட்டு அது ஃபிளக்சுவேஷன் இல்லாம இருக்குது. எலக்ட்ரிக் வோல்ட், ஹை வோல்ட், லோ வோல்ட் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி வாங்கும்போது இந்த ஃபிளக்சுவேஷன் இல்லாமல் இருக்கணும். ஒரு பேட்டரி அடிஷனலா வச்சுக்கணும். அந்த மோட்டார் ரன் ஆகுது, ஒரு மணி நேரம் ரன் ஆகுது தேவையான, அல்லது ஒரு 1/2 மணி நேரம் ரன் ஆகுது தேவையான அளவுக்கு ஒரு பேட்டரி வச்சுக்கணும். இது வந்து ஆஃப் கிரிட்ல போறது டான்ஜெட் கோக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ நீங்க வீடுகளுக்கு சோலார் பேனல் போடலாம் அப்படின்னா அரசு மானியத்தோட போட்டுக்கலாம். அதிகபட்சமா 78,000 மானியம் கிடைக்கும். வீடுகள் இல்லாத மளிகை கடை, ஹோட்டல் வச்சுக்கிறவங்க இந்த மாதிரி அவங்க வந்து கமர்ஷியல் சார்ஜஸ் வந்து பயங்கர சார்ஜஸ் வரும். மந்த்லி பில்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வரும். அந்த பில்லை குறைக்கிறதுக்காக 0 பில் கொண்டு வரணும். அதாவது சோலார் பேனல் போடுறதோட நோக்கமே எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் வந்து 0 நில் கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்துல போடுறோம். அவங்க வந்து மானியம் இல்லாம போட்டுக்கலாம். யாராக இருந்தாலும் இனிமேல் வரும் காலங்களில் சோலார் பேனல்கள் போடுவது ரொம்ப ஒரு முக்கியமான தேவையா இருக்கு. இதுல இவ்வளவு நேரம் நான் பேசினா நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது, இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து சமூகத்துக்கு ஒரு பங்களிப்பு இதில் கொடுக்குறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க சோலார் பேனல் போடும்போது நீங்க அல்பெடோ எஃபெக்ட் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அல்பெடோ எஃபெக்ட்ல வந்து சோலார் பேனலுக்கு அல்பெடோ வால்யூம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவதன் மூலமாக பூமியை சூடேறத குறைக்குது. அதாவது புவி வெப்பமயமாதலை குறைப்பதில் சோலார் பேனல்கள் நேரடியா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் மறைமுகமா அதனால பல யூசஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா அதை கூட சோலார் பவர்ல சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது நீங்க பெட்ரோல் டீசல் யூஸ் பண்றது குறைக்கிறீங்க. நீங்க சோலார் பவர் யூஸ் பண்ணும்போது இந்த அணு மின் நிலையம் இந்த மாதிரி மின்சார உற்பத்தி இந்த ஜெனரேஷன் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரன் பண்ண வேண்டிய தேவை குறையுது. அதெல்லாம் வந்து புவி வெப்பமடைதலை குறிக்கிறதுலையும் ஒரு பெரிய பங்களிப்பை கொடுக்கும். இதுவரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு போதுமான தகவல்களா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கொஸ்டின்ஸ் போட்டுடுங்க. உங்களுக்கு தேவையான தெளிவான விளக்கத்தை தர நான் தயாராக இருக்கேன். இதுவரைக்கும் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வீடுகளுக்கு அரசு மானியத்துடன் சோலார் பேனல்கள். வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலும் சோலார் பேனல்கள் மூலம் இலவச மின்சாரம் பெறலாம். சோலார் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைத்து தரப்படும். கட்டணமில்லாமல் மின்சாரத்தை பயன்படுத்த உடனடியாக அழைக்கவும். மொபைல் எண் 9952589525.